மகாபிரிவாச்சரணம். திருப்பாவை பாசுரத்தில் இன்று ஆண்டாள் சொல்கிறார், நாம் அனைவரும் சென்று அந்த கண்ணனை சேவித்தால் அவன் நமக்கு அருள் செய்வான் என்று சொல்கிறார். அப்பொழுது அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஆவாவென்று ஆராய்ந்து அருளிலோரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஆவாவென்று அப்படின்னா ஹாஹான்னு அப்படி ஒரு ஆச்சரியமாக சொல்றதாம். இப்ப ஆச்சரியப்பட்டு சொல்றது. இப்ப ஆச்சரியப்பட்டு நமக்கு அனுகிரகிக்கும் பொழுது என்ன சொல்லுவானா, ஐயோ ஐயோ என்று வருத்தப்பட்டு அனுகிரகிப்பானா. என்ன அப்படின்னா, 5 வயது குழந்தை ஆண்டாள். அவள் அங்கிருந்து தேடி வந்து நம்மை கைகூப்பி வணங்கி அருள வேண்டும் என்று கேட்கிறாளே, நாமல்லவா போய் இந்த குழந்தைகளை எல்லாம், இந்த கோபிகைகளை எல்லாம் அருள் செய்ய வேண்டும், அனுகிரகித்திருக்க வேண்டும். நாம் இப்படி கவனிக்காமல் இருந்து விட்டோமே, இவர்களுக்கு சிரமம் கொடுத்து விட்டோமே என்று வருத்தப்படுவானாம். ஏனென்றால் பக்தர்கள் தன்னை நாடி வருவதை அவன் எப்படி நினைப்பானாம், நாம் அவர்களுக்கு சரியாக அருளவில்லை, அவர்களை நாம் சரியாக கவனிக்கவில்லை, அதனால்தான் அவர்கள் நம்மிடம் இத்தனை பிரார்த்தனைகளை வைக்கிறார்களே என்று கவலைப்படுவானாம். இது அப்படியே ராமாயணத்தில் நடந்து முடிந்த ஒரு விஷயம் என்று அழகாக சொல்கிறார்கள். தண்டகாரண்யம், வனவாசம் சென்றார் இல்லையா ராமபிரான். அங்க தண்டகாரண்யத்தில் நுழைகிறார். நுழைந்தவுடனே அங்கிருந்த ரிஷிகள் அனைவரும் ஒன்று கூடி ராமா ராமா என்று ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து கண்களில் கண்ணீர் ததும்ப ராமனிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன, அங்குதான் ராட்சசர்கள் இருக்கிறார்களே, எத்தனை லட்சம் ராட்சசர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் சும்மா துன்புறுத்தவில்லை, இவர்களுடைய அங்கங்களை எல்லாம் பிய்த்து எரிந்து என்னென்ன சித்திரவதை செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார்கள். இருந்தாலும் இதையெல்லாம் சகித்து கொண்டு நாங்கள் ஜீவித்திருக்கிறோம் ராமா, நீ எங்களை ரட்சிக்க வேண்டும். நீ இந்த மண்ணின் மன்னன் இல்லை என்று நீ சொல்லலாம், ஆனால் இக்ஷ்வாகு குலத்தில் என்று நீ பிறந்தாயோ அன்றே நீ மன்னனாகிவிட்டாய் அல்லவா, அப்பொழுது உனக்கு இந்த கடமை உண்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களாம். அப்பொழுது ராமன் வெட்கி தலை குனிந்து தன்னுடைய தவறை எண்ணி அவர்களிடம், என்னை மன்னிக்க வேண்டும் ரிஷி பெருமார்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறானாம். எதற்காக என்றால், நானல்லவோ இங்கு வந்து உங்கள் அனைவரிடமும் நீங்கள் எல்லாம் சௌகரியமாக இருக்கிறீர்களா, உங்களை ராட்சசர்கள் யாரும் துன்புறுத்தவில்லையே என்று நான் கேட்க வேண்டும். நான் அதையெல்லாம் கவனிக்காமல் அங்கே என்னுடைய அரச அவையில் இருந்து கொண்டு சௌகரியமாக இருந்து கொண்டு உங்களை எல்லாம், உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் மறந்து விட்டேனே, நான் தாமதித்து விட்டேன் என்று சொல்லி மிகவும் வெட்கப்பட்டானாம். மனம் கலங்கி நின்றானாம். இனி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், உங்களுடைய துயரை எல்லாம் போக்குவது என்னுடைய கடமை, இது உறுதி என்று சொல்லி சொன்னானாம். அந்த நிகழ்வை அப்படியே தொடர்புபடுத்தி ஆண்டாள் இங்கே பாடுகிறார். மகாபெரியவா சரணம்.